Hi Nanba, welcome to Mobile Crime. வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்திருக்காங்க. அந்த அப்டேட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா once நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்பணும் அப்படினா அது அவங்க ஒரு தடவை ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த போட்டோ delete ஆயிடும் அப்படினு நினைச்சீங்க அப்படினா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வேற அப்ளிகேஷன் மூலமா தான் அதை யூஸ் பண்ணி இருந்திருக்கோம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா புது அப்டேட்ல அது வாட்ஸ்அப்லயே கொடுத்திருக்காங்க. அதை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணி அதுல வரக்கூடிய மூணு ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இது வரைக்கும் நம்ம போட்டோ வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிட்டு அதை நம்ம delete பண்ணனும் அப்படி நினைச்சோம்னா அதை delete for everyoneங்கற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம delete பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஆப்ஷன்ல நம்ம என்னன்னா அவங்க நம்ம அனுப்புன போட்டோஸ் அவங்க பார்த்துட்டாங்களா அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் அவங்க பார்த்தாங்க டபுள் டிக் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம delete for everyoneங்கற யூஸ் பண்ணி நம்ம delete பண்ணுவோம். ஆனா இப்போ அந்த மாதிரியான கவலையே உங்களுக்கு தேவையில்லைங்க. நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோஸ் அனுப்புறீங்க அப்படினா அதை அவங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து அவங்க பேக் வந்து வெளியே வந்தாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த போட்டோ delete ஆகுற மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க ஒரு போட்டோஸ் அனுப்புறீங்க அப்படினா அவங்க ஒரு தடவை பார்த்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது அந்த போட்டோ அவங்கள்ட்ட இருந்து delete ஆயிடும். இந்த ஆப்ஷன் உங்க வாட்ஸ்அப்ல வரதுக்கு பாத்தீங்கன்னா உங்க வாட்ஸ்அப்பை ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க டெக்ஸ்ட் டைப் பண்ணுவீங்களா அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா 1 அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நீங்க போட்டோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 1ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படினா அது ஒன் டைம் ஓபன்ங்கற மாதிரி சென்ட் ஆயிடும். சோ இது உங்களுக்கு சென்ட் ஆகறப்பே பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் ஓபன் அப்படிங்கற மாதிரி தான் உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் சென்ட் ஆகும். சோ அதை கிளிக் பண்ணி அவங்க பார்த்துட்டாங்க அப்படினா பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வெளியே வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த போட்டோ delete ஆயிடும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்க போட்டோஸ் நீங்க யாருக்காவது அனுப்புறப்ப பாத்தீங்கன்னா அவங்க வியூ பண்ணதுக்கு அப்புறம் அந்த போட்டோ ஆட்டோமேட்டிக்கா delete ஆகணும் அப்படிங்கற பட்சத்துல இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இது ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த ட்ரிக்ஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல வரக்கூடிய மூணு ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கறதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.